தாவேகாவை தெரிக்க விட்டு காங்கிரஸை காலி செய்த பிரேமலதா விஜயகாந்த் வார்த்தையை விட்ட ஜென்சி எம்எல்ஏ அடுத்த நொடிய ஆதாரத்துடன் பதிலடி கொடுத்த திமுக ஐடி விங். நிதியமைச்சரை சுற்றி வளைத்த திமுக பதில் பேச முடியாமல் சரணடைந்த மரிய வில்சன். பாஜகவிடம் அடிபணிந்த அதிமுக மீண்டும் சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு செக் வைத்த தாவேகா காங்கிரஸை லாக் செய்த திமுக. இனிதான் சம்பவமே இருக்கு. நிக்கோபார் விஷயத்தில் வசமாக சிக்கிய ராகுல் காந்தி. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ சட்டமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயம், குறிப்பா அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சு கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் கல்லூரியில ஒரு மாணவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான், அது நடந்தது கோஷி மோதல்ல நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கோஷின்னு சொல்லக்கூடிய ஒரு சாயத்தை ஒன்று பூசுறாரு. அதாவது இது வரைக்கும் நாங்க தான் தூய கட்சி, மற்றவங்க எல்லாம் தீய கட்சி, நாங்க வந்தா இளைஞர்களை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு குற்றத்துக்கு அந்த குடும்பம் அங்க கதறிட்டு இருக்கு. ஐயா, என் புள்ள அங்க கஞ்சா விற்பனை நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்த கஞ்சா விற்பனை என் புள்ள காட்டி கொடுத்தான், அதாவது இங்க இருந்து கஞ்சா அநியாயமா நடக்குது, மாணவர்களோட வாழ்க்கை சீரழியுதுன்னு சொல்லி புகார் கொடுத்த காரணத்துக்காக என் பிள்ளைய 20 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கிறானுங்க. என் ஒரு பிள்ளைய 20 பேர் சேர்ந்து கடத்தி தூக்கிட்டு போய் அடிக்கிறான். இது எப்படிங்க ஐயா இது கும்பல் படுகொலை ஆகும்? இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? ஒரு 5 பேர் இன்னொரு 5 பேர் 2 பேரும் சேர்ந்து சம அளவுல மோதிக்கிட்டாதான் அதுக்கு பேர் கோஷ்டி மோதல். ஆனா என் ஒரு பிள்ளைய 20 பேர் சேர்ந்து வண்டியில கடத்திட்டு போய் அடின்னு அடிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. இது எப்படி ஐயா கோஷ்டி மோதலாகும்? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதான்னு சொல்லி இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் அங்க தவிச்சிட்டு கிடக்குது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜில் படிக்கக்கூடிய அமுதன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு 19 வயசு ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் படிக்கிறாப்புல. அவரு அந்த காலேஜில் திடீர்னு ஒரு 20 பேர் பைக்கில் காரில் அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது அமுதன், அவருடைய ஃப்ரெண்டு ஸ்டீமன் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேரையும் அடிச்சுட்டு அந்த ஸ்டீமனை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீ ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு, இங்கே நின்றா நீயும் செத்துருவ அப்படின்னு சொல்லி அவரும் அங்கேருந்து விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீமன் போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு ஒளிஞ்சு பார்க்குறாரு. அப்போ அமுதனை இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் வச்சு காலேஜோட பேக் சைடு கொண்டு போயிட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. குறிப்பாக அமுதனோட அண்ணன் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஒளிஞ்சிருந்து பார்த்தார் இல்லையா ஸ்டீமன், அவர் சொன்ன தகவலை சொல்கிறாரு. கத்திய அருவாலை அப்படி எடுத்து பின்பக்கமாக இருக்கு இல்லையா, அந்த பின்பக்கமாக வச்சு நெஞ்சிலேயே குத்திருக்கானுங்க. நெஞ்சிலே சரியான அடி போட்டு குத்தி ஒரு பக்கம் அடிச்சிருக்கிறானுங்க. இரும்பு ராடுகளை வச்சு இந்த முகத்தில் பல இடங்களை அடித்து முகத்தை கிழிச்சிருக்கிறானுங்க. இப்படி 20 பேர் சேர்ந்து கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இவ்வளவு மோசமான தாக்குதல் நடந்த பிறகு அவனுங்களே கொண்டு வந்து அவர் ரூமில் ஹாஸ்டலில் ரூமில் தூக்கி போட்டு போயிட்டானுங்க. அவர் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள், அந்த ரூமில் இருக்கக்கூடிய ரூம்மேட்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி தூங்குறான் போல சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஆனால் சாயந்தரம் பார்க்கும்போது அவர் தூங்கிட்டே இருக்கிறாரு. என்ன உடம்பு சரியில்லையான்னு சொல்லி எடுத்து பார்த்தா பேச்சு மூச்சு இல்லை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. போன இடத்துல இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வருது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் மகன் அவன் ஹாஸ்டலில் போய் தங்க போனான். அப்போ ஹாஸ்டலில் போய் தங்கும் போது கல்லூரி நிர்வாகம், பிரின்சிபல், HOD, PT டீச்சர் இவங்க எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளைகிட்ட எழுதி கேட்டாங்க, இந்த மாதிரி கல்லூரியில் எங்கெல்லாம் கஞ்சா விற்கப்படுது, யார் விற்கிறா, யார் அதிக அளவில் வாங்குறா அப்படின்னு சொல்லி எழுதி கேட்டாங்க. என் பையன் ஒரு 4 பக்கத்துக்கு அதை எழுதி கொடுத்தான். எழுதி கொடுக்கும் போதே கேட்குறான், சார் நான் அதை எழுதி கொடுக்குறேன்னே, இதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் யாருக்கும் வராது, நம்ம 4 பேரை தவிர, பிரின்சிபல், HOD, PT மாஸ்டர், நீ அமுதன், இந்த 4 பேர் தவிர இது யாருக்கும் வெளியில் போகாது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எழுதி வாங்கிக்கிட்டு, ஆனால் அதுக்கு பிறகு அந்த செய்தி வெளியில் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. வெளியில் சொன்ன பிறகு தான் என் மகன் அப்படி அடித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இப்போ அமைச்சர் ராஜ்மோகன், தாவேகாவுடைய அமைச்சர் ராஜ்மோகன், இல்லை அது ஒரு கோஷ்டி மோதல் அப்படிங்கிறாரு. கல்லூரி நிர்வாகமோ இது ஒரு கோஷ்டி மோதல், அமுதன் மேலே பல வகையான கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி என்னங்க கேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சமையல்கார், ஹாஸ்டலில் சமையல் செய்யக்கூடிய சமையல்காரை அடிச்சிட்டாரு. அது யதார்த்தமாக எல்லா கல்லூரிகளிலுமே நடக்கும். சமையல் சரியில்லைன்னு கேட்பாங்க, ஏதாவது வார்த்தையை விடுவாங்க, அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். சார் அவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லி நாங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்.
சஸ்பெண்ட் முடிஞ்சு திரும்ப ஒரு ஹாஸ்டலில் சேரும் போது தான் இந்த இதை எழுதி வாங்கியிருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். திரும்ப ஒன்று ஹாஸ்டலில் திரும்ப சேர்க்கணும்னா நீ எழுதி கொடுக்கணுன்றத அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க. உன்னை திரும்ப ஹாஸ்டலில் சேர்க்கணும்னா நீ எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னும் போது தான் இந்த கஞ்சா சம்பந்தமான விவரத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அந்த கல்லூரி நிர்வாகமோ தாவேக்கு அரசு சொல்லக்கூடிய காரணம், குறிப்பாக போலீஸ் சொல்லக்கூடிய காரணம், போலீஸ் தான் இந்த ஒட்டுமொத்த தகவலுமே மூடி மறைச்சி கல்லூரி நிர்வாகத்தை காப்பாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த குடும்பம் முன் வைக்கிறாங்க. போலீஸ் தரப்புல இருந்தும் தாவேக்கா தரப்புல இருந்தும் கல்லூரி நிர்வாகம் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, அமுதன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு அவங்களுக்கு காலேஜில் படிக்கிற இன்னொரு பையனோட ரூமில் போயிட்டு அவனுடைய செல்ஃபோனை வந்து பிடிங்கிட்டு வந்துட்டாங்களாம். முகத்தை கட்சிஃபால மறைச்சிக்கிட்டு செல்ஃபோனை பிடிங்கிட்டு வந்துட்டாங்களாம். அப்போ அவன் பறிக்க போகும்போது ஒரு கட்சி மட்டும் நவுந்துருச்சான். அது பார்த்தா அமுதனோட முகம் தெரிஞ்சிச்சு. அதனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவனை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஒரு செல்ஃபோனுக்காக இந்த ஒரு செல்ஃபோனை பறிச்சுட்டு வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக இப்படி 20 பேர் கூட்டு போய் கத்தியெல்லாம் கூட்டு வச்சு அடிப்பாங்க அப்படிங்கிறது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? பொதுவாகவே இது மாதிரி கஞ்சா வழிப்பறி இதெல்லாமே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் இது மாதிரி வழிப்பறி கொலை, இது மாதிரியான கும்பல் கொலைகள்ன்றது எத்தனையோ படங்கள்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சினிமாவை பார்த்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வெறும் ஒரு செல்ஃபோனுக்காக இப்படி ஒருத்தனை அடித்து கொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கன்றது இதெல்லாம் எங்கேயுமே நம்புற மாதிரி கிடையாது. அதனால இந்த இடத்துல முறையான விசாரணை நடத்தப்படணும். அந்த தாய், அந்த தந்தை, அந்த அண்ணன் அங்கே கதறிட்டு இருக்கிறாங்க. கஞ்சாவை பற்றி புகார் கொடுத்தா உடனடியே என் பிள்ளை இப்படி அடித்து கொல்லப்பட்டிருக்கான், 20 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை அடிச்சிருக்கிறாங்க, இது எப்படி கோஷ்டி மோதலாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது, ஆனால் தாவேக் அரசு தான் சேஃப் ஜோன் ஆனால் போதும், ஏன்னா கஞ்சாவை நாங்கள் வந்தால் கஞ்சாவே இங்கே இருக்காது, தூய ஆட்சி கொடுப்போம் அப்படின்னாங்க. இங்கே கஞ்சா மட்டும் இல்லை, கஞ்சாவை பற்றி ஒருத்தன் புகார் கொடுத்தா அவனே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒயின் ஷாப் மூடப்பட்ட பிறகு பிளாக்ல வெளியே வந்து விற்கிறாங்கன்னு ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த அம்மா வீட்டு வாசலில் வந்து பெரிய அளவில் கட்டி கலாட்டம் பண்ணி அந்த அம்மா வீட்டை உடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாவேக்கு ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள் இந்த சம்பவம் பார்த்தோம். அப்போ நம்ம தூயாட்சின்னு சொல்லி வந்தோமே, இங்கே அந்த தூயாட்சி இன்னைக்கு நாத்தம் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற அச்சத்தில் தான் இல்லை இதெல்லாம் கஞ்சாலாம் கிடையாது, இது 2 பேருக்கு நடந்த கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலைகளை தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பமும் தமிழ்நாடு மக்களும் இந்த இடத்துல ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படணும், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு உரிய நீதி கிடைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டசபையில் ராஜ்மோகன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி திமுக சார்பிலேருந்து தாவேக்காவை வசமாக லாக் பண்ணாங்க. குறிப்பாக திமுகவுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் எந்திரிச்சு ஒரு சரியான கேள்வியை ஒன்று கேட்டார். இன்னைக்கு முழுக்க சோஷியல் மீடியா முழுக்க எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் இன்னைக்கு அந்த வீடியோ தான் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களே, இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம், பாருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 60-70 நாள்லேயே 15,000 கோடி அரசுக்கு வருவாய் ஈட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு அவர் அந்த வார்த்தையை சொன்னால் டமன்னு ஒரே தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அடேங்கப்பா, ஒரு 60 நாளுக்குள்ள 15,000 கோடி அரசுக்கு லாபம் கிடைச்சிருச்சா, இப்படியே போனால் 5 வருஷம் கூட நம்ம அமெரிக்காவே நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக விட்டுருந்தாங்க. அப்போ தான் தங்கம் தென்னரசு எந்திரிச்சு கேட்டார், 15,000 கோடி ரூபா வருமானம் வந்துருச்சு, கஜானா நிரம்பிச்சுன்னா சொன்னீங்களே, அதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க. ஆட்சிக்கு வந்து 60-70 நாள் அது எப்படி 15,000 கோடி லாபம் கிடைக்கும், கொஞ்சமாச்சும் அந்த எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து தத்தப்பத்தன் மனுஷன் திணறிட்டாப்புல. ஆல்ரெடி அவருக்கு தமிழ் வராது, ஐ லைக் ஸ்பீக் இங்கிலீஷ், அவர் வந்து அப்படி ஃபாரின் இங்கிலீஷ், ஏன்னா 20 வருஷமா 30 வருஷமா கல்வி குழுமத்தில் கல்வி சேவை செய்கிறதால அவருக்கு இங்கிலீஷ் வராது. ஏன்னா அவர் கேட்டால் சொல்கிறார், நான் ஒரு பார்ன் கிறிஸ்டியன், பைபிள் படிக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ பைபிள் படித்தா தமிழ் வராதா? ஏன் பைபிள் படிக்கக்கூடிய யாரும் இங்கே தமிழ் பேசலையா? இவங்களுக்கு ஒன்றும் வராது. அப்போ அந்த மாதிரி எந்திரிச்சு முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா இல்லை அது நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நாங்கள் எதிர்பார்க்குறோம், 15,000 கோடி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாம். இந்த வடிவேல் காமெடியில் இருக்கும், என் ஆட்டக்கானான்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு கடைசியில் அந்த பஞ்சாயத்தில் சொல்லுவார், ஐயா என் ஆடெல்லாம் காணாம போலைங்க ஐயா, காணாம போனதான் நான் கனவு கண்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கு இந்த கூட்டத்தோட கோமாளித்தனம். ப்ரெடிக்டிங் மட்டும் இல்லை, இட் ஸ்டார்டட் டு கமிங் இன்டு அவர் அக்கௌண்ட். அதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஐயா என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட, நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டு 15,000 கோடி வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களாம். அதை வச்சு 15,000 கோடி வந்துருச்சுன்னு சொன்னாங்களாம். எவ்வளோ இப்படி தான் படிப்படியாக அந்த மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இங்கே ஆட்சியில் எதுவுமே சரியில்லை, திமுக ஆட்சியில் வரி அநியாயமாக போடுறாங்க, கரண்ட்டுக்கு வரி அதிகமாக இருக்குது, சொத்து வரி அதிகமாக இருக்குன்னு சொல்லி பொய்ய சொல்லியே வளர்த்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிவிக்கப்படாத வரி ஏற்றப்படுது. இன்னைக்கு வீட்டு வரி கட்ட போகிறாங்க, சொத்து வரி கட்ட போகிறாங்க, 4,000 ரூபாய் கட்டணவனுக்கு 20,000 பில் வருது. எந்த ஒரு அறிவிப்புமே சொல்லப்படாமல் இல்லை. கரண்ட் பில்லு பூட்டி கிடக்கக்கூடிய வீடுக்கு
கரண்ட் திறந்து யூஸ் பண்ணால் கூட பரவாயில்லைங்க, பூட்டி கிடக்கக்கூடிய வீடுக்கு 3 மடங்கு 4 மடங்கு கரண்ட் பில் எழுந்திரிச்சிருக்கு. போன மாதம் 1500 ரூபா கட்டுறாங்க, 2000 ரூபா கட்டியிருக்கிறாங்க. இதில் இந்த மாதம் ரெண்டு மாதத்தில் 1 மாதம் வீடு பூட்டி கிடக்குது. ஆனால் எனக்கு கரண்ட் பில்லு 5000 ரூபா 6000 ரூபா வந்திருக்குது. எந்த வகையில் நியாயம்? ஐயா நீ எனக்கு 200 யூனிட் நீ சும்மா தர வேணாம் ஐயா, எனக்கு பலபடி இருந்துச்சுல பழையபடி, அந்த பழையபடியே கொடுத்துருயா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சி இன்னைக்கு சந்தி சிரிச்சுட்டு கிடக்குது. அந்த மாதிரி மரிய வில்சன் சொல்கிறாரு, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கூடிய சீக்கிரமே அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இங்கிலீஷ்லேயே பதில் சொல்கிறாரே தவிர, அப்போ 15000 கோடி வருவாய் ஈட்டுச்சுன்னு சொல்லி சட்டசபையில் பேசுனது அது வடிகட்டின பொய். அவை குறிப்பில் அதெல்லாம் இடம் பெற்றிருக்கே, ஒரு அவை குறிப்பில் நம்ம பொய்ய பேசுகிறோமே அப்படிங்கிற கூச்ச நாச்சமே இல்லாமல் இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு 15000 கோடி வந்துடும் சொல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தத்தன்னு மனுஷன் அந்த இடத்துல முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த அளவுக்கு திமுக சுத்து போட்டிருக்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு சம்பவம் நேற்று சட்டசபையில் நடந்தது என்னன்னா, டீலிமிட்டேஷன் சம்பந்தமான ஒரு தனி தீர்மானம் முதலமைச்சர் சார்பில் இருந்து கொண்டு வரப்பட்டது. தொகுதி மறுவரை சம்பந்தமாக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்ட்டாங்க. ஓகே, இந்த தனி தீர்மானம் உங்களுக்கு உண்மையாகவே தமிழ்நாடு மேலே அக்கறை இருந்திருந்தா நீங்கள் அன்னைக்கு வந்து இருக்கணும். அன்னைக்கு திமுக அவ்வளோ பெரிய போராட்டம், தேர்தல் பிரச்சார நேரத்தில் டீலிமிட்டேஷனுக்காக இங்கே திமுக சண்டை செய்யும் போது அன்னைக்கு விஜய் அவர்கள் தரப்புலேருந்து ஒரு கடிதம் வருது. தொகுதி மறுவரைன்றது இன்னைக்கு நாட்டோடைய முக்கியமான பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு தேதிக்கு அது அன்னைக்கு உண்மையாகவே டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க, மசோதா பில் வந்தது, அன்னைக்கு அது முக்கியமான பிரச்சனை தெரியல. இன்னைக்கு தேதிக்கு பாஜக என்னன்னா டீலிமிட்டேஷன் அவங்க கொண்டு வருவாங்களா, அதில் என்ன இருக்கும், 50% இல்லை மக்கள் தொகை அடிப்படையிலையா, எந்த ஒரு முன்னறிவிப்போ சட்ட முன்வரைவோ எதுவுமே இது வரைக்கும் சொல்லப்படலை. ஆனால் சொல்லப்படாத ஒரு விஷயத்துக்கு ஏன் இவங்க துடிக்கிறாங்க? அதனால தான் பிரேமலதா விஜயகாந்த் இந்த இடத்துல நல்ல கேள்வி ஒன்று எந்திரிச்சு கேட்டாங்க. அதாவது டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட உரிமை பறிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு எதிராக நம்ம நிற்கணும். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பாக அது கொண்டு வரப்படணும். ஆனால் எதுக்கு நீங்கள் இங்கே பதட்டப்படுறீங்க? இன்னைக்கு பாஜக அரசு, ஒன்றிய அரசு நாங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறோம்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா அது எந்த அடிப்படையில் கொண்டு வர போகிறோம், பர்சன்டேஜ் அளவுலையா அல்லது மக்கள் தொகை அடிப்படையிலையான்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் அவங்க இது வரைக்கும் சொல்லலை. வாய்மொழியாக எதுவுமே சொல்லப்படலை, வெறும் செவி வழி தகவல்கள் மீடியாக்களில் அங்கங்கே டிவி விவாதங்களில் செவி வழி தகவல் தான் வருது. இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏன் நீங்கள் துடிக்கிறீங்க? அப்போது இது வரைக்கும் அறிவிக்கப்படாத ஒரு விஷயத்துக்கு இப்படி துடிக்கிறீங்களே. ஆனால் இங்கே காவிரி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பற்றி எந்த அறிவிப்புமே வரல. அதுக்காக நீங்கள் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துறீங்க. இங்கே காவிரி விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்ய சொல்கிறாங்க, அதுக்கு முன்னெடுக்க மாட்டீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்கிறது காரணம் உங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப அழகாக சுட்டி காட்டி தாவேகாவுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டையும் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய காங்கிரஸோடைய யோசனையும் பிரேமலதா விஜயகாந்த் அடிச்சங்க காலி பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல எந்திரிச்சு பேசினார். இது வந்து தாவேகாவுடைய அரசியல் நாடகம் நடந்துட்டு இருக்குது. அதான் அமித்ஷா சொல்கிறார் இல்லையா, எந்த ஒரு பாதிப்பும் வராது சொல்கிறார் இல்லையா. ஒரு அமித்ஷா சொன்னால் நம்பி தாங்க ஆகணும், ஒன்றிய அமைச்சர் சொன்னால் நம்பி தான் ஆகணும்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அமித்ஷா புகழ் தான் படுறாரு. அது குறிப்பாக அதுக்கு முன்னாடி நாள் FCRAன்னு சொல்லக்கூடிய வெளிநாடுகள்லேருந்து நிதி வாங்கக்கூடியமான சம்மந்தம், அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். கிறிஸ்தவர்களை குறி வச்சு ஒரு மசோதா ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மசோதா விஷயத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது திமுக, தாவேகா எல்லா கட்சிகளும் அந்த மசோதாவை ஆதரிக்கும் போது அதிமுக மட்டும் அதில் அங்கேருந்து விலகி போகிறாங்க. ஏன்னா அது பாஜக கொண்டு வரக்கூடிய, பாஜகவுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு மசோதாங்கிறதால இதில் நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம், யாருக்கும் பாதிக்காமல் இந்த மசோதா கொண்டு வரணும் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அங்கே எஸ்கேபிசம் ஆகக்கூடிய, ஏற்கனவே சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கையை அளிக்கக்கூடிய CAAன்னு ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக அதை ஆதரித்து ஓட்டு போட்ட ஒரு கூட்டம், இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரும்போது, ஒரு மசோதா கொண்டு வரும்போது அதுலேயுமே நழுவி பாஜக கிட்ட அடிபணியக்கூடிய ஒரு வேலையை தான் மீண்டும் ஒரு முறை அதிமுக இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ தாவேக அந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக கொண்டு வரது காரணம் என்ன தெரியுமா? திமுகவுக்கு ஒரு செக் வைக்க பார்க்குறாங்களாம். இப்படி ஒரு தீர்மானம் நம்ம சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது திமுக அதை ஆதரிக்கலைன்னா, பார்த்தீங்களா இவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க, பார்த்தீங்களா பாஜகவுக்கும் திமுகவுக்கு ரகசிய கூட்டு அப்படின்ற மாதிரி அவங்க செக் வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த பிளானை போட்டு கொடுத்தது காங்கிரஸ். அதாவது ஏண்டா முதேவி நைட்டு முழுக்க இதை தான் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியாக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு மொக்க ஐடியாவை சொல்லி கொடுத்தது காங்கிரஸ். ஆனால் அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல எழுந்திரிச்சு மொத்த திமுகவும் இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம், இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் வரும்போது, இதுக்கு முன்னாடி அவங்க உண்மையில பில்லை கொண்டு வரும்போது தமிழ்நாட்டு மட்டும்தான் அதுக்கு எதிராக, குறிப்பாக அந்த திமுக தான் அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நாங்கள் சண்டை செஞ்சோம். 7 மாநில முதலமைச்சர்களை ஒன்று சேர்த்து ஒரு ஜாயின்ட் கமிட்டி ஒன்று ஏற்பாடு செஞ்சு அதுக்கு எதிராக பெரிய அளவிலான சட்ட போராட்டங்கள் நடத்தணும். அந்த நகல் அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு நகல் வரல. அன்னைக்கு அந்த டிராஃப்ட் அந்த நகல் வரும்போது
அதை எரித்து நாங்கள் போராட்டம் செஞ்சோம். இப்படி எல்லா விஷயங்களும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நின்ற ஒரே கட்சி திமுக. அதனால இன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் நிற்குது. 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வரப்பட்டதோ, 543 தொகுதிகள் கொண்டு வரப்பட்டதோ, அது இன்னும் 25 வருஷத்துக்கு தொடரணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கணுன்றது தான் அதுக்காக நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இல்லை ஒருவேளை மகளிரோட 33% இடஒதுக்கீடு காரணமாக காட்டி டீலிமிட்டேஷன் அதிகப்படுத்தி ஆகணும், 815 தொகுதிகள் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பாஜக வந்துட்டாங்க. ஏன்னா அரசியல் சாசனத்தில் அதுக்கு தடை இல்லை. கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அதை தடுக்க முடியாது. அப்படி ஒரு வேளை வந்தா, தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வந்தா, அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை இருக்கு இல்லையா, 7.18%, 7.18% அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டோடைய எந்த சதவீதம் இருக்கோ அதே அடிப்படையில் நமக்கு உயர்த்தப்படணும். அதுல இருந்து இம்மி அளவும் குறையப்படக்கூடாது. அதுக்கு அதிகமாக கொடுத்தா கூட ஓகே, இல்லை அந்த அளவுக்கு கொடுத்தா கூட ஓகே, ஆனால் அதுல இருந்து இம்மி அளவு கூட குறையக்கூடாது. அதுதான் எங்க திமுகவுடைய ஸ்டாண்டுங்கிறத. திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, நாங்கள் அன்னைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதில் இன்னைக்கு இருக்கும், இனியும் இருப்போம் அப்படிங்கிறத திமுக அந்த இடத்துல காட்டி, தாவேகா எதை லாக் பண்ண பார்த்தாங்களோ அதே லாக்கை வச்சு தாவேகாவையும் காங்கிரஸையும் சேர்த்து திமுக லாக் பண்ணி விட்டாங்க. அப்போ இன்னைக்கும் திமுக பாஜகவுக்கு எதிரான கொள்கை நிலைப்பாட்டில் தான் நிற்கிறாங்க. ஒருவேளை 50% இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சம அளவு உயர்த்தக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு தான் தாராளமாக ஆதரிக்கலாம் அப்படின்றத திமுக ரொம்ப அழகாக சொல்லி காட்டி தாவேகாவையும் காங்கிரஸையும் அடித்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ சோழி முடிஞ்சு போச்சா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. இப்போ டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். காவிரி சம்மந்தமாக நீ பேசு. டீலிமிட்டேஷன் தீர்மானம் கொண்டு வந்தாச்சு, அதுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்தாச்சு. காவிரி சம்மந்தமாக இப்போ நீ பேசு. காவிரி சம்மந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திடுவியா? இல்லை ராகுல் காந்தியை காவிரி சம்மந்தமாக பேசுப்பா, உங்கள் ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ராகுல் காந்தி ஏன் மௌனமாக இருக்காரு? மக்களுக்கு ஒன்றுனா டீலிமிட்டேஷன் மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறீங்களே. காவிரி விஷயத்தெல்லாம் நீ நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். நமக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு இருக்கு. காவிரி நடுவர் ஆணையம் இப்போ திரும்ப ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்ப தண்ணீர் திறந்து விடணும், 2வது முறையாக தண்ணீர் திறந்து விடணும் உத்தரவு கொடுக்கப்பட்ட பிறகும் இப்போ வரைக்கும் கர்நாடகா தண்ணீர் திறந்து விடாமல் இருக்கு. அப்போ அதை ராகுல் காந்தி பேசு. எல்லாத்தையும் ராகுல் காந்தி பேசுறல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுல அவங்களுடைய நோக்கம் இருக்கே தவிர, அந்த சுயநலமான எண்ணம் தான் இருக்கே தவிர, அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே எந்த வகையில் ஒரு பாசம் கிடையாது. தமிழ்நாடுக்காக இப்போ வரைக்கும் திமுக மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இந்த காவேரி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் காவேரிக்கு ராகுல் காந்தி வாயை திறக்க மாட்டாரு. கிரேட்டர் நிக்கோபார்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், அதாவது ஒன்றிய அரசு அடுத்த ஒரு திட்டம் 72,000 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவில் ஒரு பெரிய அளவிலான ஒரு கிராண்ட் சிட்டி. அந்தமான் நிக்கோபாரை அடுத்த அளவுக்கு சவுதியிலலாம் புதுசாக ஒரு நகரத்தை உருவாக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை ஒன்றிய அரசு கொண்டு வர போகிறாங்க. அந்தமான் நிக்கோபாருக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் ஹார்பர் ஒன்று, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, ஒரு பெரிய அளவிலான சிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. ஆனால் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல் அழிக்க வேண்டியிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மரங்களை அடித்து அப்பேற்பட்ட ஒரு விஷயம் கொண்டு வரணும். பழங்குடியின மக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இதுக்காக ராகுல் காந்தி குரல் கொடுத்தாரு. ஓகே, நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம், குரல் கொடுக்குறீங்க. அந்த குரலை ஏன் காவேரி கொடுக்க மாட்டீங்க? இப்போ காவேரியோட விஷயத்தில் அங்கே மேகதாதுல அணை கட்டினா கிட்டத்தட்ட 4,900 ஹெக்டேர் அளவுக்கான நிலங்கள் அந்த இடத்துல அழிக்கப்படணும். அது முழுக்க முழுக்க காவேரியோட விலங்குகளோட சரணாலயம், 2 மாநிலம் இணைக்கக்கூடிய காவேரி விலங்குகளோட சரணாலயம் இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த ஒட்டுமொத்த காடுகள் அழிக்கும் போது பல ஆயிரக்கணக்கான மரங்கள் அழிக்கப்படும். அர்ஜுனா மரம் ரொம்பவே அரிய வகையான மரம், அர்ஜுனா மரம், மருத மரம், இது மாதிரியான அரிய வகையிலான மரங்கள் அழிக்கப்படும். சாம்பல் நிற அணில்கள், குறிப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான வகையான மான்கள், முதலைகள், பல யானையோட வழித்தடமெல்லாம் நாசமாக்கப்பட்டுரும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டு தர்மபுரி இது மாதிரியான பகுதிகளில் வரக்கூடிய காடு, கர்நாடகாவோட எல்லை பகுதி எல்லாமே இணைக்கக்கூடிய அந்த காடுகள், இந்த காடுகள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சா யானையோட வழித்தடம் நாசமாக்கப்பட்டுரும், விலங்குகள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும், மரங்கள் அழிக்கப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி நிக்கோபாரில் மரங்கள் அழிக்கப்பட்டால் உங்களுக்கு பாசம் வருது, அதையும் தமிழ்நாட்டினோட நிலங்கள் அழிக்கப்பட்டால் உங்களுக்கு அந்த பாசம் வரல. சரி, இதையும் தாண்டி அங்கே மேகதாதுல அணை கட்டப்பட்டால் சென்னை, கரூர் உட்பட காவிரி நீரை மட்டுமே இங்கே குடிநீர் ஆதாரமாக நம்பப்பட்டிருக்கு. அந்த குடிநீர் பெரிய அளவில் பாதிக்கப்படும், விவசாய நிலங்கள் அழிக்கப்படும். நாகப்பட்டினம் மாதிரியான மாவட்டத்தில் கடல் நீருக்குள்ளே புகுந்துடும். அதாவது நன்னீர் உள்ள வரல, காவிரி நீர் நன்னீர் உள்ள வரலன்னா கடல் நீர் பூமி நீருக்குள்ளே புகுந்து குடிநீர் எல்லாமே ஊர்ப்புத்தன்மையாக மாறி போயிடும். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்திய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கும்போது
அதுக்கு எதிராக நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்க. ஆனால் நிக்கோபாரில் இனி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகிற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. இங்கே நாங்கள் காலங்காலமாக கத்தக்கூடிய இந்த குரலுக்கு நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் டீலிமிட்டேஷன் விஷயத்தில் காங்கிரஸை காப்பாற்றணும். ஏன்னா டீலிமிட்டேஷன் 50%, ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன், ஒரு நல்ல முறையில் ஒரு டீலிமிட்டேஷன் வந்தாலும் காங்கிரஸ் காணாமல் போயிடுவாங்க, காங்கிரஸ் அழிக்கப்பட்டுரும். அப்போ உங்கள் கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேகமாக குரல் கொடுக்குறீங்களே, இந்த தமிழ்நாட்டை நீங்கள் என்னைக்கு பேச போறீங்க? கடைசி வரைக்கும் இந்த அரசியல் செஞ்சு உங்களுடைய ஓட் பேங்காக மட்டும்தான் பயன்படுத்துவீங்க. பாபரி மசூதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாபர் மசூதி கட்டித்தரோன்னு வாக்குறுதி கொடுத்து கடைசி வரைக்கும் அதில் எப்படி நீங்கள் காலவாரி விட்டீங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு திரும்பவும் உங்கள் கட்சியை மட்டும் காப்பாற்றினா போதும் அந்த சுயநல அரசியல் பண்ணுறதால தான் காங்கிரஸ் இன்னைக்கு தேசிய அளவில் காணாமலாக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறப்பட்டிருக்குது. அதனால் அந்த சுயநல அரசியல் பண்ணி இவங்க திமுகவை செக் வைக்கலான்னு பார்த்தாங்க. திமுக மொத்தமாக சேர்த்து உங்கள் எல்லாரும் லாக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இது மாதிரியான முக்கியமான தகவல்கள், செய்தியோட பின்னணி சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கறதுக்கு நம்ம பேட்டை டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.